ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி வந்து கட் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து ப்ராப்பராக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கொடுத்த அளவு ப்ளவுஸு. ஸோ அளவு ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அயர்ன் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சுருக்கமாக இருந்துச்சுன்னா மெஷர்மெண்ட் எல்லாம் மாறும். ஸோ அது கிளியராக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடியில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக் சைடு வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெண்டாக வந்து மடித்து அதோட ரெடி அளவு என்னவோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்காக, அதாவது தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு வந்து விட்டுருவோம். இது ஓகே, இப்போ வந்து ப்ளவுஸ் பேக் சைடில் லென்த் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 11.5 இன்ச்சு வந்து இருக்குது. ஸோ 11.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். I know I've had my share of dead ends, it's a trend. Early mornings filled with regrets, bad feelings. Those days were fun, but now I hate it, I hate it. I never pinky swore on secret. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடில் நெக்கு என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நெக்கோட அளவு என்னங்கிறது பார்ப்போம். 6 இன்ச்சு வந்து இருக்குது. 6 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு கோட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 6 இன்ச்சு வந்து விட்டுறலாம், எக்ஸ்ட்ரா விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாம்கோல் வந்து மார்க் பண்ணலாம். ஹாம்கோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து டேப்பை வச்சு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஸ்கேல் வச்சு அளவு எடுத்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி அளவு எடுத்தாலும் ஓகே. ஸோ எத்தனை இன்ச்சுன்னா 4 இன்ச்சு வந்து வருது. 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிப்போம். எக்ஸ்ட்ரா வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 6 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிப்போம். ஹாம்கோல் சைடும் நெக் சைடும் பாக்ஸ் வந்து மார்க் பண்ணிப்போம். I know I've had my share of dead ends, it's a trend. Early mornings filled with regrets, bad feelings. Those days were fun, but now I சிப்போட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வந்து இருக்குது. ஸோ 7 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிப்போம். ஸ்லீவோட ஹாம்கோல் வந்து மார்க் பண்ணுறோம். எத்தனை இன்ச்சு இருக்குன்னா 7.5 இன்ச்சு வந்து இருக்குது. ஸோ பாருங்கள், 7.5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து மார்க் பண்ணிப்போம். 7.5 இன்ச்சு வந்து போட்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறப்போ ஒரு 1.5 இன்ச்சு வந்து விட்டு அந்த பிகினராக இருந்தால் அந்த ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணி மார்க் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம லைனாக நீட்டாக வந்து மார்க் பண்ணி ட்ரா பண்ணி மார்க் பண்ணலாம். ஆனால் கரெக்டாக நாச்சஸ் போட்ட இடத்துல வந்து கரெக்டாக வந்து 7.5 இன்ச்சு 8 இன்ச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து இருந்தால் தான் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அதனால் அதை வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அதை வந்து மார்க் பண்ணிப்போம். பார்த்திங்கன்னா வந்து 7.5 இன்ச்சு வந்து வரல. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு மேலே லைன் வந்து ட்ரா பண்ணி அதுக்கு கரெக்டாக வந்து மார்க் பண்ணுறேன். அப்போ கரெக்டாக வந்து வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு, அதாவது ப்ளவுஸோட பேக் சைடு வந்து மார்க் பண்ணுறது. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட லக்கான் டிசைன்ஸு, லெஹங்காவோடது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஷார்ட்ஸில் இருக்கிற வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.